வெள்ளையர்களை எதிர்த்து சுழற்றிய முதல் வீரவாள் எங்களுடைய பாட்டன் பூலித்தேவனுடையது என்கிற பெருமிதமும் திமிரும் எங்களுக்கு உண்டு. மண்ணால் கட்டி வைத்த கோட்டையை வெள்ளக்காரனுடைய பீரங்கி தொலைக்க முடியாத அளவுக்கு உறுதியோடு கட்டி வைத்திருந்த மாமன்னர் நெற்கட்டும் சேவலாமே பூலித்தேவனாமே என்று கொக்கரித்து திமிரோடு எந்த இடத்திலிருந்து படையை கிளப்பி வெள்ளைக்காரன் வந்தானோ பீரங்கியும் துப்பாக்கியும் எதிர்த்து வெறும் வாளையும் வேலையும் வைத்து அந்த இடம் வரைக்கும் விரட்டி அடித்து புறமுது காட்டி ஓட வைத்த புரட்சியாளர் எங்களுடைய பாட்டனார் பூலித்தேவன் அவர்கள். அந்த வழி வழியே வந்த அந்த பரம்பரையில் வந்த வீரத்தமிழ் மானத்தமிழ் பிள்ளைகள் எந்த நிலம் அந்நியனுக்கு அடிமைப்பட்டு விடக்கூடாது, என் தாய் நிலத்தில் ஒருபிடி மண் ஊரானுக்கு சொந்தமாகி விடக்கூடாது என்று போரிட்டாரோ அதை போலவே இந்த நிலத்தில் எங்கள் நிலத்தையும் வளத்தையும் மண்ணையும் மணலையும் மலையும் பாதுகாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு களத்தில் நிற்கிற பிள்ளைகள் நாங்கள். தமிழ் தேசிய இன பிள்ளைகள் திமிரோடு எங்களுடைய பாட்டனுக்கு எங்களுடைய வீர வணக்கத்தை செலுத்துவதில் பெருமை அடைகிறோம். வேற ஒரு சில நடிகர்கள் தவிர எல்லா நடிகர்களுமே சொல்லுறாங்க. இது திரைத்துறையில் மட்டும் இல்லை, எல்லா துறைகளிலும் இந்த பாலியல் சீண்டல்கள் இந்த குற்றங்கள் நிகழ்ந்துள்ளே இருக்கு. இப்போ மருத்துவமனையில் கல்கத்தாவில் படிச்சுக்கிட்டு இருந்த வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு பார்த்திங்க உங்களுக்கு பயிற்சி மருத்துவம் பண்ணிருந்த பிள்ளையே அந்த வளாகத்துக்குள்ளே வச்சு பல பேர் வன்புணர்வு செய்து கொலை செய்ததெல்லாம் இருக்குது, தொடர்ச்சியாக நடக்குது. ஆசிபாங்கிற தங்கச்சியை கோயிலுக்குள்ளே வச்சு 8 வயசு பிள்ளைய பல பேர் வன்புணர்வு செய்து கொலை செய்ததெல்லாம் இருக்குது. இது எல்லா துறையிலும் இருக்குது, பேருந்தில் போகும்போது இருக்குது, எல்லா துறையிலும் இருக்குது. அது வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. ஒருத்தர் அது குற்றச்சாட்டு பதியும் போது அது வெளிச்சத்துக்கு வருது. அது திரையுலகம் ரொம்ப புகழ்பெற்ற ஊடகமாக இருக்கனால பளிச்சுன்னு வருது. எந்த துறையிலையும் இதை நடக்க அனுமதிக்கக்கூடாது, அதுதான் என்னுடைய கருத்து. அதில் இது வெளிச்சத்துக்கு வரும்போது இந்த குற்றச்செயலில் ஈடுபடுவதற்கு எல்லாருக்குமே ஒரு அச்சம் ஒரு நடுக்கம் வரும். இன்றைக்கி தொழில்நுட்பங்கள் வளர்ந்து விட்ட காலத்தில் எல்லாமே நம்ம ராதிகாலம் சொல்கிறாங்க பாருங்கள், அந்த பாதுகாப்பு வண்டின்னு ஒன்று இருக்குது, கேரவேன், அதுக்குள்ளே சிசிடிவி கருவியை வச்சு பெண்கள் இப்போ பெண்கள் இருக்கிறாங்கன்னா அது வச்சிருக்கிறது தெரியாது. அவங்க போய் உடை மாற்றும் போது ஓய்வு எடுக்கும்போது அதெல்லாம் பதிவு பண்ணுறது எவ்வளோ அநாகரிகம்னு பாருங்கள். அப்போ அது எல்லா இடங்கள்லையும் இது கவனமாக இருக்க வேண்டியது. இப்போ நீங்கள் இங்கே நிற்கிற எல்லாருக்கும் இந்த பொறுப்பு இருக்குதுன்னு நினச்சி செயல்பட்டால் இந்த குற்றத்தை தவிர்க்க முடியும். அதுக்கு அந்த மாதிரி செய்திகள் வருவது வருத்தமாக இருக்குது. அது எல்லா இடங்களையும் நடக்காமல் பார்த்து கொள்ளக்கூடிய கடமை பொறுப்பு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. வேற ஏதாவது கேளுங்க. மத்திய அரசு தமிழக அரசு பாடத்துக்கு மிக இதாக இருக்கிறதுனால மாணவருடைய அறிவு குறையும்னு சொல்லி தற்போது ஆளுநர் சென்னையில் ஒரு ஃபங்க்ஷனில் பேசியிருக்காரு. இது அவருடைய அறிவு குறைவாக இருக்கிறதா நான் கணக்கிடுறேன். இங்கே எங்களுக்கு புதுசாக பாடம் அறிவு வளர்க்குற பாடம்லாம் ஒன்றும் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு ஏற்கனவே இருக்குது. நாங்கள் சொல்கிறது உலகத்துக்கு அறிவை கடன் கொடுத்த இனத்தின் மக்கள் நாங்கள். நீங்கள் மொழி வெளியே மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது அந்தந்த மாநிலத்தினுடைய அந்தந்த இன மக்களின் மொழி கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு இதெல்லாம் வழிபாடு இதெல்லாம் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும் தான். இப்போ நீங்கள் திடீர்னு ஒரே கல்வி முறைங்கிறீங்க, அது என்ன கல்வி முறை? அதில் என்ன இருக்குது சிறப்பு? ஒரு சிறப்பை சொல்லுங்கள். ஒன்று 3 வயசில் பொதுத் தேர்வு, 5 வயசில் பொதுத் தேர்வு, 8ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு, 3ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு, 5ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு, 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் தோற்று போனாலே என் பிள்ளைங்க தற்கொலை பண்ணிக்கிறது. தோல்வியை தாங்குகிற மன முதிர்ச்சி கிடையாது. இதில் நீங்கள் 5ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு 8ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வுனா என் பிள்ளை எப்படி தேர்ச்சி பெற்று வரும்? சின்ன வயசுலேயே கல்வினாவே ஒரு நடுக்கம் வந்துடும். பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு படிக்கிறதுக்கே ஒரு பயம் வந்துடும். அப்போ கல்வியை விட்டு வெளியேறுவாங்க. அதில் அது ஒரு குலக்கல்வி முறையே அது மறுபடியும் ஊக்கப்படுத்துது. இப்போ யார் வேணாலும் முடி வெட்டலான்னா பரவாயில்ல, நீ முடி வெட்டுறமே முடிதான் வெட்டணும்னா அது எப்படி இருப்பீங்க? இப்போ சலவை தொழிலாளி தான் சலவை செய்கிறாரா? நம்ம வீட்டில் நம்ம அம்மா நம்ம துணியை துவைக்கலையா? அப்போ அந்த மாதிரி எல்லாருமே வேளாண்மை செய்கிறோம், எல்லாருமே ஆடு மாடு மேய்க்கிறோம். இப்போ இந்த வேலை இந்த சமூகம் தான் செய்யணுங்கிறதெல்லாம் அதெல்லாம் ஏற்க முடியாது. அந்த கல்வி திட்டத்தில் இருக்க ஒரு சிறப்பை சொல்லுங்கள் ஏற்படும். அதை நான் சொல்லலை, அதை
புதிய கல்விக் கொள்கை நம் குழந்தைகளுக்கு நாம் எழுதி வைக்கிற மரண சாசனம்னு அறிவார்ந்த கல்வியாளர்கள் சொல்கிறாங்க. இங்கேயே தமிழ்நாடு அரசு போட்ட குழுவில் ஜவஹர் நேசன்கிற ஐயா இந்த தமிழ்நாடு அரசு அந்த புதிய கல்விக் கொள்கையை அப்படியே ஏற்குது. அதனால அந்த கல்விக் கொள்கையை அப்படியே ஏற்கிறதுனால இதுல இருந்து இந்த இந்த குழுவில் இருந்து நான் வெளியேறேன்னு வெளியேறி வந்தார். அது ஏற்புடையதல்ல. அது நம்ம ஏற்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.